இனி அடுத்ததாக நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே உள்ள ஓனாங்குடியில் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. காளைகளை அடக்க 12 குழுக்களாக 108 மாடுபிடி வீரர்கள் களமிறங்கினர். அவர்கள் காளைகளை போட்டி போட்டுக்கொண்டு அடக்கினர். சில காளைகள் வீரர்களுக்கு சிக்காமல் போக்கு காட்டின. திரளான மக்கள் போட்டியை கண்டுகளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பாஜக அலுவலகம் முன்பாக நடந்த மோதல் தொடர்பாக 14 பேர் கைது செய்யப்பட்டனர். மக்களவை உறுப்பினர் பதவியிலிருந்து ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து நாகர்கோவிலில் உள்ள பாஜக அலுவலகத்தை காங்கிரஸ் கட்சியினர் முற்றுகையிட்டனர். அப்போது பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியினரிடையே மோதல் ஏற்பட்டது. இருதரப்பும் அளித்த புகாரின் அடிப்படையில் பாஜக மாவட்ட தலைவர் தர்மராஜ், பாஜகவை சேர்ந்த 2, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 11 பேர் கைது செய்யப்பட்டனர். மோதல் தொடர்பாக 53 பேர் மீது 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உதகை அருகே உள்ள மாயார் வனப்பகுதியில் சேற்றில் படுத்திருந்த யானை ஒன்று தும்பிக்கையை தரையில் ஊன்றி எழுந்ததை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பார்த்தனர். சாலையோர வனப்பகுதியில் படுத்திருந்த யானை வாகன சத்தத்தை கேட்டவுடன் தும்பிக்கையை தரையில் ஊன்றி எழுந்தது. பிறகு சிறிது நேரம் கழித்து வனப்பகுதிக்குள் சென்றது. இதனை சுற்றுலா பயணிகள் ஆர்வமாக வீடியோவும் எடுத்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் உள்ள மகா மாரியம்மன் கோவிலில் தேர் திருவிழா உற்சாகமாக நடைபெற்றது. ஓம் சக்தி பராசக்தி என்ற பக்தி முழக்கத்துடன் திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தஞ்சை கோடியம்மன் கோவிலில் பச்சைக்காளி பவளக்காளி திருவிழாவின் ஒரு பகுதியான காளி புறப்பாடு நடைபெற்றது. மேல வீதியில் உள்ள சங்கர நாராயணன் கோவிலிலிருந்து பச்சைக்காளி விஷ்ணு அம்சமாக புறப்பட்டார். கொங்கனேஸ்வரர் ஆலயத்திலிருந்து பவளக்காளி சிவன் அம்சமாக புறப்பட்டார். 2 காளைகளும் நகரெங்கும் ஊர்வலம் செல்லக்கூடிய நிலையில் நாளை உறவாடுதல் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே மணல்மேல்குடி கோடியக்கரை பகுதியில் இலங்கையை சேர்ந்த ஃபைபர் படகு நிறுத்தப்பட்டுள்ளது. கரையோரத்தில் நங்கூரமிடப்பட்டு இந்த படகில் பெட்ரோல் மற்றும் உடைகள் இருந்துள்ளன. சந்தேகத்திற்கிடமாக படகு நிற்பது தொடர்பாக அந்த பகுதி மீனவர்கள் கடலோர காவல் படைக்கும் மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கும் தகவல் கொடுத்தனர். அதன் பேரில் விரைந்து வந்த அதிகாரிகள் படகு குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் அண்மை காலமாக கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வருகிறது. நாள் ஒன்றுக்கு சுமார் 3000 நெருங்கிய எண்ணிக்கையில் கொரோனா தொற்று என்பது உறுதி செய்யப்படுகிறது. அதேபோன்று தமிழகத்திலும் ஒரு சில மாவட்டங்களில் கொரோனா தொற்று என்பது அதிகரிக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் நேற்று வரை 186 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்திருந்த நிலையில் இன்று இந்த கொரோனா தாக்குதல் காரணமாக ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். விவரங்களுடன் நிகரான செய்தியாளர் பாலாஜி விவரம் என்ன? நிச்சயமாக தேவைப்படும். அதாவது கடந்த 2019ஆம் ஆண்டு உலகம் முழுவதும் கொரோனா தொற்றானது பரவ துவங்கியது. இதனையடுத்து தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் தடுப்பூசி இந்தியாவில் பெரும்பாலான மக்களுக்கு செலுத்தப்பட்டு தற்போது கொரோனா கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்போது மீண்டும் கொரோனா பரவ துவங்கி இருக்கிறது. இது பொதுமக்களிடையே லேசான ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து இந்த தொற்றின் எண்ணிக்கையும் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இந்தியா மட்டுமல்லாமல் அதாவது குறிப்பாக தமிழ்நாட்டிலும் இந்த கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் திருப்பூர் மாவட்டத்தில் இதுவரை 18 பேர் கொரோனா தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். இதனையடுத்து ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மாவட்டம் வெள்ளக்கோவில் பகுதி கேபிசி நகர் பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணி என்ற முதியவர் கடந்த சில தினங்களாக காய்ச்சல் காரணமாக கோவை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவருக்கு கொரோனா தொற்று
தொடர்பான பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இந்த நிலையில் அவர் தற்பொழுது சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்திருக்கிறார். இதனையடுத்து அவரது மனைவிக்கு பரிசோதனை செய்ததில் அவரும், அதாவது பணத்தால் 78 வயதான அவரும் கொரோனா தொற்றில் பாதிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரும் தற்போது கோவை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களையும் கண்காணித்து பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் குடியிருந்த பகுதியான வெள்ளக்கோவில் பகுதிகளிலும் தற்போது கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்டு தொடர்ந்து சுகாதார பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஜெயபிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி. இதோடு நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்ட பழனியில் குப்பையில் பற்றிய தீ வேன் மற்றும் பெட்டிக்கடைக்கு பரவியது. பழனி லட்சுமிபுரத்தில் ரிசர்வ் வங்கிக்கு சொந்தமான இடத்தில் குப்பைகள் கொட்டப்பட்டிருந்தன. இந்த குப்பையில் பற்றிய தீ அருகே இருந்த பெட்டிக்கடைக்கும் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த வேனுக்கும் பரவியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை மற்ற பகுதிகளுக்கு பரவாமல் கட்டுப்படுத்தினர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மகாவீரர் ஜெயந்தியை ஜெயின் சமூகத்தினர் ஆடிப்பாடி உற்சாகமாக கொண்டாடினர். முன்னதாக மகாவீரர் ஜெயந்தியை முன்னிட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஜெயின் சமூகத்தினர் அமைதி பேரணியை சென்றனர். பேரணி முடிந்ததும் ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை போரூரில் உள்ள பாலமுருகன் கோவிலுக்கு சுமார் 20,000 பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்தனர். கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் தீ மிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். சேலத்தில் கஞ்சா போதையில் இருந்த இளைஞர் இளம்பெண்ணை கத்தியால் குத்திய பதபதைக்க வைக்கக்கூடிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சேலத்தில் மளிகை கடை நடத்தி வரக்கூடிய மைதிலி என்ற பெண் கடைக்கு அருகே இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்தார். அப்போது வந்த தங்கராஜ் என்ற இளைஞர் மைத்திலியின் இடுப்பில் திடீரென்று கத்தியால் குத்தினார். காயமடைந்த மைத்திலி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தங்கராஜ் கைது செய்யப்பட்டுள்ளார். அடுத்தாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். மேற்கு வங்கத்தில் ரவுடிகளை கொண்டு பாஜக மதக்கலவரத்தை தூண்டியதாக அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 30ஆம் தேதி ஹவுரா பகுதியில் ராமநவமி கொண்டாட்டத்தின் போது இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் வன்முறை வெடித்தது. இது தொடர்பாக பேசிய மம்தா பானர்ஜி கலவரம் மேற்கு வங்க மக்களின் பண்பாடு இல்லை என கூறினார். மேலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பாதையை பின்பற்றி இளைஞர்களை வன்முறை பாதைக்கு பாஜக அழைத்துச் செல்வதாக விமர்சித்த அவர் மற்றொரு மதத்தின் மீது வெறுப்புணர்வை தூண்டுவதன் மூலம் இந்து மதத்திற்கு பாஜக களங்கம் விளைவிப்பதாக குற்றம் சாட்டினார். பிரதமர் மோடி வருகையொட்டி முதுமலை புலிகள் காப்பகம் 4 நாட்கள் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் முதுமலை அருகே உள்ள தெப்பக்காடு யானைகள் முகாமிற்கு வரும் 9ஆம் தேதி பிரதமர் மோடி வருகை தருகிறார். இதனையொட்டி பாதுகாப்பு காரணங்களுக்காக 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை முதுமலை புலிகள் காப்பகம் மூடப்பட உள்ளது. அதன்படி அப்பகுதியில் உள்ள ஓய்வு விடுதிகள், உணவகம், பூண்டியகங்களை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேபோன்று வனவிலங்குகளை காணுவதற்கான வாகன சவாரியும் நிறுத்தப்படுவதாக புலிகள் காப்பக நிர்வாகம் அறிவித்துள்ளது. விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கிய புகாரில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட பல்வீர் சிங்கிடம் மனித உரிமை ஆணையம் விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளது. அம்பாசமுத்திரத்தில் ஏஎஸ்பியாக பணியாற்றிய பல்வீர் சிங் விசாரணைக்காக அழைத்து வரப்படுபவர்களின் பற்களை பிடுங்கி சித்திரவதை செய்ததாக புகார் எழுந்தது. இது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியதை அடுத்து அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்டுள்ள பல்வீர் சிங்கிடம் அடுத்த வாரம் விசாரணை நடத்த மனித உரிமை ஆணையம் முடிவு செய்துள்ளது. மனித உரிமை ஆணையத்தின் எஸ்பி தலைமையில் விசாரணை மேற்கொள்ளப்படும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் நடந்த இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்யவும் அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். கேரளாவில் 2018ஆம் ஆண்டு மது என்ற 27 வயது பழங்குடியின இளைஞர் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 14 பேர் குற்றவாளிகள் என்று மன்னார்காடு SC/ST நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது.
2018 பிப்ரவரி 22ஆம் தேதி முக்கலி பகுதியில் மது என்பவர் உணவை திருடியதாக கூறி ஒரு கும்பல் சரமாரியாக தாக்கி போலீசில் ஒப்படைத்தது. போலீஸ் வாகனத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது மது உயிரிழந்தார். இது தொடர்பான வழக்கு கடந்த 5 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் 14 பேர் குற்றவாளிகள் என்றும் 2 பேரை வழக்கிலிருந்து விடுவித்த நீதிமன்றம் 2 பேரின் தீர்ப்பை ஒத்திவைத்தது. குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டவர்களின் தண்டனை விவரம் புதன் அல்லது வியாழக்கிழமை அறிவிக்கப்படும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்தீர்கள். உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.